சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது. மணிமேகலை சமய அறக்கருத்துகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கின்றது. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பது மணிமேகலையின் மைய கருத்தாகும். பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற புரட்சி காப்பியம் மணிமேகலையாகும். வெளிநாட்டினரின் குறிப்புகள் தமிழகத்தில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவரான யவனர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவர்களின் குறிப்புகளில் தமிழகம் பிற நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்பினை அறிய முடிகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிபுளூஸ் என்னும் நூலின் பதிப்புரையில் கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமாக வணிக தொடர்பு கொண்டிருந்தன என கூறப்பட்டுள்ளது. ரோமாபுரி அரசன் அகஸ்டஸின் சமகாலத்தவரான ஸ்ட்ராபோ என்பவர் எழுதிய பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல், தாலமி எழுதிய பூகோள நூல் ஆகியவை பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடுகின்றன. சேரநாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன. அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிகப் பொருள்களை ஏற்றிக் கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்தனவென்று பெரிபுளூஸ் என்ற நூல் கூறுகின்றது. பொதுவாண்டிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இதனால் பல தமிழ்ச் சொற்கள் கிரேக்க மொழியில் இடம் பெற்றிருந்தன. அரிசி என்னும் தமிழ்ச்சொல் கிரேக்க மொழியில் அரிசா என்றும், கருவா, இலவங்கம் என்னும் தமிழ்ச்சொல் கார்பியன் என்றும், இஞ்சிவேர் சிம்னிபேராஸ் என்றும், பிப்பாலி பெர்பெரியாகவும் உருமாற்றம் அடைந்தன. சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற துகிம், மயில் தோகே, ஆல்மாக், அகில் மரங்கள் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பெற்ற மதிப்புயர்ந்த பொருள்களின் பெயர்கள் அனைத்தும் தமிழ் பெயர்களின் சிதைவுகளே என்பதில் ஐயமில்லை. தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமண பொருள்கள் ஏற்றுமதியாயின. அயல் நாடுகளுக்கு புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்தது. அவற்றுள் தமிழகத்து வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை என போற்றப்பட்டன. சேரநாட்டு துறைமுக பட்டணங்களான தொண்டியே திண்டீஸ் என்றும், முசிறியை முசிறிஸ் என்றும், போர்க்காட்டை பகரி என்றும், குமரியை கொமாரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.